2024 மீன ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும்? மீன ராசி அப்படின்போது ராசியிலே ராகு பகவான் இருக்காரு. சர்ப கிரகங்கள் இருக்கே, இந்த வருஷம் ஃபுல்லா பிரச்சனையானா நிச்சயமா கிடையாது. நீர் ராசியில, அதாவது மீன ராசி வந்து நீர் ராசி, நீர் ராசியில சர்ப கிரகங்கள் இருக்கும்போது அதோட வீரியம் குறையும். அதே போல வந்து அடிமட்டத்துல இருக்கிறவங்களையும் உயர்த்துறது ராகுதான், அடி உயரத்துல இருக்கிறவங்களும் அடிமட்டத்துக்கு கொண்டு வர்றதும் ராகுதான். இந்த வருடம் வந்து சமநிலையை உணர்ந்து வாழ்றது நல்ல சிறப்பா இருக்கும். மீன ராசிக்காரர்களுக்கான நட்சத்திரங்களும் குணங்களும் எப்படி இருக்கும்? மீன ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரம் வந்து பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி, இந்த 3 நட்சத்திரங்கள் இருக்கு. இதுலதான் துரியோதனனும் பிறந்த நட்சத்திரம் இருக்கு, இதுலதான் சனீஸ்வரர் பிறந்த நட்சத்திரமும் இருக்கு, காமதேனுவை அதிதேவதையா கொண்ட நட்சத்திரமும் இதுலதான் இருக்கு, குபேரரோட நட்சத்திரம் பூரட்டாதி இதுக்குள்ளதான் இருக்கு. எவ்வளவு அவதாரங்கள் நிறைஞ்சது. இந்த மீனராசி வந்து பாத்தீங்கன்னா புனரவி ஜனனம், புனரவி மரணம். அதாவது ஒரு மீன் இன்னொரு வாழை கடிக்கிற மாதிரி இன்னொரு மீன் வாழை, ஒரு விஷயத்த தொடர்ந்துகிட்டே. மீனராசியில பிறக்கிறவங்க பாருங்க, அவங்க வீட்டுல ஏற்கனவே ஒரு மீனராசி இருக்கோ இல்ல இருந்திருக்கும், அப்படிதான் பிறப்பாங்க. அப்ப மீனராசி வந்து ஒரு விஷயத்த விட்டதை பிடிக்க வரக்கூடிய ராசி. அதே போல மீன ராசின்னு எடுக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா எந்த விஷயத்துக்கும் கேர் பண்ணிக்க மாட்டாங்க. எவ்வளவு கஷ்டமா இருக்கட்டும், எவ்வளவு சந்தோஷமா இருக்கட்டும், ஈவனா இருக்கக்கூடியவங்க மீனராசி நேயர்கள். அடுத்து இந்த மீனராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல நாலேஜ் இருக்கும், அதை பயன்படுத்தணும். எந்த இடத்துல எப்படி பயன்படுத்தணும்னு தெரிஞ்சிச்சுன்னா அவங்களை ஜெயிக்கிறதுக்கு யாருமே கிடையாது. 2024 மீனராசிக்காரர்களுக்கு பொருளாதாரம், உத்தியோகம், தொழில் எப்படி இருக்கும்? இந்த வருஷம் பொருளாதாரம் நல்லா இருந்திருக்கும், சிறப்பா இருந்திருக்கும். ஏன்னா குரு 2லே தனஸ்தானத்துல இருக்காங்க. மே மாசம் வரைக்கும் பொருளாதாரம் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். மே மாசத்துக்கு அப்புறம் பொருளாதாரத்துக்கான விஷயங்கள், அதுக்கான கம்யூனிகேஷன் எப்படி பண்ணணும், அதுக்கு என்ன மாதிரியான வேலைகள் தொடங்கணும்ன்ற எண்ணங்கள் தோண்ட ஆரம்பிக்கும். அடுத்து வந்து உத்தியோகம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷம் மிக சிறப்பா இருக்கும். ஏன்னா இந்த ராசிலே வந்து பாத்தீங்கன்னா மீன ராசிக்கு மட்டும் தான் திக்பலத்துல சூரியன் செவ்வாய் உட்கார்ந்துருக்கு. சோ இந்த சூரியன் செவ்வாய் வந்து ரொம்ப பலமா உட்கார்ந்து இருக்கிறதுனால உத்தியோகம் சிறப்பா இருக்கும், தொழிலும் சிறப்பா இருக்கும். இவங்களோட இன்வால்மெண்ட் மெயின். 2வது விஷயம் வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த கேர்லெஸ், அதை மட்டும் கொஞ்சம் விட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாரையும் சொல்லல, சில பேரோட கிரக சூழ்நிலையே அப்படி இருக்கும். அதுலயும் வந்து ராகு தசையோ ராகு புத்தியோ நடக்குது அப்படின்னாக்கா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய பிசினஸ பண்ணக்கூடாது. பிளஸ் அவங்களோட ஹாரோஸ்கோப் பாத்தீங்கன்னா நம்ம பேசுறது பொது பலனு 40% தான், அவங்களுடைய ஜாதகம் தான் 100% பேசும். இதோட அத நேரத்தை ஜாதகத்துல பார்த்துட்டு செய்யறது சிறப்பா இருக்கும். 2024 மீனராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றம் இருக்கும்? இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா மீனராசிக்கு வந்து ஒரு விஷயம் எய்ம் பண்ண விஷயங்கள் சக்சஸ் கொடுக்கும். குடும்பத்துல வந்து எவ்வளவு பிக்கல் புடுங்கல் பிரச்சனைகள் இருந்தாலும் பிப்ரவரிக்கு மேல நல்ல ஒரு அந்யோன்யம், ஒற்றுமையை ஏற்படுத்தி கொடுக்கும். கணவன் மனைவி கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது, ஏன்னா இந்த நேரத்துல கொஞ்சம் விரக்தி தன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா சர்ப கிரகங்கள் உட்கார்ந்து இருக்குல்ல, கலத்தர தோஷத்தை ஏற்படுத்திடும். சோ திருமணத்துக்கு வரன் பார்த்தா கூட கண்டிப்பா வரனுடைய ஜாதகம் பேக்ரவுண்ட் பார்த்துட்டு பண்ண. ஏன்னா போலியான ஜாதகத்தை கொடுத்தோ போலியான விஷயத்த கொடுத்த கூட கல்யாணத்தை முடிச்சிருவாங்க. அதனால வரன் விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். கூட்டு வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல பார்ட்னரோட விஷயங்கள், எந்த ஒரு விஷயம் கணக்கு வழக்கத்தையும் பாக்குறது சிறப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். பெரிய பெரிய இயந்திரங்களை வச்சு செய்யக்கூடியதுல நல்ல ஒரு லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். முடங்கி கிடந்த விஷயங்கள் தொடங்க ஆரம்பிக்கும். 2024 மீனராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய வழிபாட்டு முறையும் அவங்க வழிபட வேண்டிய தெய்வமும் எது? மீனராசி நேயர்கள் வந்து தஞ்சாவூருக்கு பக்கத்துல தென்குடி திட்டைன்ற ஊர்ல வசிஷ்டேஸ்வரர் ஆலயம்னு ஒண்ணு இருக்கு. இந்த ஆலயத்தோட சிறப்பு என்ன தெரியுங்களா? கருவறைக்குள்ள இருக்கக்கூடிய லிங்கத்துக்கு மேல சந்திரகாந்த கல்ல இருந்து 24 நிமிடத்துக்கு ஒரு முறை ஒரு டிராப் வந்து விழுங்க. அது ரொம்ப அரிய காட்சி. அது அந்த இடத்துல அந்த இருக்கிறது வந்து ரொம்ப சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த மீனராசி நேயர்கள் இந்த வருஷம் அங்க போய் இருக்கும்போது என்னதான் சர்ப பிரச்சனைகள் இருக்கட்டுமே, சர்பத்தை தன்னோட கழுத்துல போட்டு உட்கார்ந்தவர் சிவபெருமான், அந்த லிங்கத்துக்கிட்ட போய் சரணாகதி அடைஞ்சு வழிபாடு செய்யும் போது புதிய வாய்ப்புகளும் மாற்றங்களும் ஏற்படுத்தி கொடுக்கும். 2024 மீனராசிக்காரர்களுக்கான அதிர்ஷ்ட வண்ணம் எது? இவங்களுக்கான அதிர்ஷ்ட வண்ணம் அப்படின்னு எடுக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா இது சிவப்பு.
சிவப்புல இருக்கக்கூடிய டார்க், லைட்டு, மெரூனு எல்லாமே உங்களுக்கு சக்சஸ் கொடுக்கும். மீனராசிக்காரர்களுக்கான அதிர்ஷ்ட ரத்தினம் இது பவளம். பவளம் போட்டுக்கிறது நல்ல ஒரு சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ஃபர்ஸ்ட் இவங்களுக்கு பெண்களா இருந்தாக்கா பிசிஓடி, irregular periods, ஹார்மோன்ஸ் இம்பேலன்ஸ் இருக்கும். ஆண்களா இருக்கக்கூடிய பட்சத்துல ரத்த சோகையை ஏற்படுத்தி கொடுக்கும். இவங்க இந்த வருஷம் பவளம் போட்டுக்கிறது வந்து நல்ல சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். 2024 மீனராசிக்காரர்களுக்கான வளர்ச்சியும் தாந்திரிக பரிகாரமும் எப்படி இருக்கும்? இவங்களுக்கான தாந்திரிக பரிகாரம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இவங்க இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய எல்லை தெய்வம், அந்த எல்லை தெய்வத்துக்கு போயிட்டு பச்சை கற்பூரத்துல ஒரு தீபம் ஏற்றி, அதாவது நார்மல் இந்த கெமிக்கல் கற்பூரம் இல்லாம பச்சை கற்பூரத்துல ஒரு தீபம் ஏற்றி பானகம் செஞ்சு வச்சு கும்பிடணுங்க. அது செஞ்சு கும்பிடும் போது எவ்வளவு பெரிய உக்கரங்கள் இருந்தாலும் அதெல்லாம் சாஃப்டாக்கி கொடுத்துரும். அது எங்க கோவில் வந்து நரசிம்மருக்கு தானே பானகம் வைப்பாங்க, இங்க எல்லை தெய்வம் வந்து அம்பாலு எப்படி பானகம் ஒன்று செஞ்சு எடுத்துட்டு போய் வச்சு வழிபாடு பண்ணிட்டு அங்க இருக்கவங்களுக்கும் கொடுத்துட்டு நீங்களும் குடிச்சிட்டு வாங்க. கண்டிப்பா இந்த தாந்திரிக பரிகாரம் வந்து இவங்களோட எதிரிகளா இருக்கட்டும், இல்ல குடும்பத்திலேயே வந்து கொஞ்சம் பகையா இருக்கட்டும், இந்த உக்கரத்தன்மையை குறைச்சு கொடுக்கும். இவங்களுக்கு வர வேண்டிய நெகட்டிவோட வீரியத்தையும் குறைச்சு கொடுக்கும். நன்றி. நன்றி.